ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் இந்த புதிய நாளில் உங்களை பார்க்கிறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், பெரியவர், மாறாதவர், உங்களோடு கூடவே இருக்கிறார், உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் அவருடைய கரத்தில் கொடுத்துருங்க. அவர் உங்களுக்காக எல்லா பெஸ்ட்டான காரியங்களையும் கொண்டு வந்து தருவார். நம்ம தேடி அடையிறதை விட அவரே கொடுக்கும் பொழுது ரொம்ப அருமையாக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 13 15 வசனங்களில் படிக்கிறோம். கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார். அவர்களுடைய இருதயங்கள் எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகள் எல்லாம் கவனித்திருக்கிறார். கர்த்தர் காண்கிறார், கர்த்தர் கண்ணோக்கமாயிருக்கிறார், கர்த்தர் கவனிக்கிறார். God looks, God observes and God understands. இந்த படிச்ச வசனங்கள்ல இந்த 3 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ்ல படிக்கும்போது God sees the whole human race அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தர் முழு மனுக்குலத்தையுமே பார்க்கிறார், காண்கிறார். God looks at them அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன் மக்களை பார்க்கும் பொழுது வெளிப்பிரகாரமாக பார்க்காமல் உள்ளான மனுஷன்ல அவங்க இருதயத்துல எண்ணத்துல எப்படிப்பட்டவங்க, என்ன சொல்றாங்க, என்ன யோசிக்கிறாங்கன்றத கர்த்தர் பார்க்கிறார், காண்கிறார். பைபிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். எலிஷாவுடைய ஊழியக்காரன் கெஹாசி இருக்கிறார். அவன் நல்ல மனுஷனா தான் வெளிப்பிரகாரமாக தெரிகிறான், ஊழியக்காரனா இருக்கிறான், உதவி செய்யறான், எல்லாமே பண்றான். ஆனா அவனுடைய உள்ளான நோக்கம் என்ன என்பது தேவன் அறிந்திருந்தார். அவனுடைய கண்களும் ஆசையும் பொருட்கள் மேல, பணத்தின் மேல, அந்த இருதயத்தில் இருக்கிற கிரீட், அந்த ஆசையின் மேல இருந்தது அப்படின்றத தேவன் பார்த்தார். அந்த விஷயத்தை எலிசாவிடத்துல தேவன் சொல்லுகிறார். அப்ப கெஹாசி எதை யோசிச்சு கொண்டிருக்கிறான் அப்படின்றத எலிசா புரிந்து கொண்டார். When the tests come, our intentions are revealed. சோதனைகள் வரும்பொழுது நம்முடைய மனதின் நோக்கம் வெளியரங்கமாகிறது. கெஹாசினுடைய மனதின் நோக்கம் வெளியரங்கமாக்கப்பட்டது. எலிசா புரிந்து கொண்டான். God looks down from heaven. தேவன் வானத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து பார்க்கிறார். அப்படின்னா எல்லாரையும் பார்க்கிறார். இந்த உலகத்துல உங்களை சுற்றி யார் என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க, உங்களுக்கு விரோதமாக என்ன யோசிக்கிறாங்க, உங்களுக்கு சாதகமாக என்ன யோசிக்கிறாங்க, உங்களை பற்றி என்ன யோசிக்கிறாங்க அப்படின்ற எல்லாவற்றையும் தேவன் அறிந்து கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க அதனால கவலைப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்காக முன்னின்று நடத்துவார். 2வது காரியம், God observes them. தேவன் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அப்சர்வேஷன் அப்படின்றதுனா என்ன அர்த்தம்னா, ஏதோ சும்மா கண்ணில் பார்க்கறது மட்டும் கிடையாது. கொஞ்ச நேரம் அவங்கள பார்த்துட்டே இருந்து என்ன செயல்படுறாங்க, என்ன காரியத்தை அவங்க யோசிக்கிறாங்க, பேசுறாங்க அப்படின்றத ரொம்ப நுணுக்கமாக பார்க்கறதுக்கு பேர் தான் அப்சர்வேஷன். ஹாஸ்பிட்டல் போகும்போது திடீர்னு எமர்ஜென்சியில் போனோன்னா கொஞ்ச நேரம் அப்சர்வேஷனில் வச்சுருப்பாங்க. அந்த அப்சர்வேஷன் டைம் அது 3 மணி நேரம் இருக்கலாம், 5 மணி நேரம் இருக்கலாம், ஒரு நாள் கூட இருக்கலாம். எப்படி வேணாலும் மாறும் பேஷண்ட்டை பொறுத்து. அப்போ அந்த அப்சர்வேஷன் டைம் வரைக்கும் மற்றவர்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அந்த நேரத்தில் டாக்டர் எதை அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்றத நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ தான் என்ன சூழ்நிலை, எப்படி ரியாக்ட் ஆகுறாங்க, இல்லை என்ன காரியம், என்ன பலவீனம் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். அதை போல தேவன் எல்லாரையும் அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கிறார், கண்ணோக்கமாக இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக யார் என்ன செய்கிறாங்க அப்படின்றது சும்மா மேலோட்டமாக பார்க்காமல் தொடர்ந்து பல மணி நேரமாக, பல நாட்களாக, பல வாரங்களாக, மாதங்களாக, வருஷங்களாக தேவன் கண்ணோக்கமாக இருக்கிறார். ஆகவே அவர் உங்களை பாதுகாப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்தி செல்வார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. 3வது காரியம், கர்த்தர் கவனிக்கிறவர். God understands. தேவன் புரிந்து கொள்ளுகிறவர். உங்களையும் புரிந்து கொள்வார், உங்களை சுற்றி இருக்கிற மக்களையும் புரிந்து கொள்வார், உங்களுக்கு எதிராக இருக்கிற எதிரியினுடைய மனதையும் புரிந்து கொள்ளுகிறவர். அதுதான் உங்களுடைய தேவனாக இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அதுவே ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவையான காரியங்களையும் செய்கிறார், உங்களுக்கு விரோதமான காரியங்களையும் அவர் முறியடிக்கிறார், உங்களை பாதுகாக்கிறார். 2 விதத்திலையும் தேவன் எல்லாமே உங்களுக்கு, எனக்கும் செய்து கொண்டே இருக்கிறார். தேவன் காண்கிறவர், தேவன் கண்ணோக்கமாக இருக்கிறவர், தேவன் கவனிக்கிறவர். இதெல்லாம் எதனால செய்கிறார் அப்படின்னா, அவர் உங்களை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார், உங்கள் மேலே கரிசனையோடு இருக்கிறார். அதனால தான் இதெல்லாம் செஞ்சு கொண்டே இருக்கிறார். அப்போது நீங்கள் ஒரு நாளும் கைவிடப்பட்டவங்க கிடையாது, ஒரு நாளும் உங்களுக்கு உதவி இல்லைன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் தேவன் இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்காக செஞ்சுட்டே இருக்கிறார். கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார். அவர் உங்கள் சார்பில் இருக்கிறார், பக்கத்தில் இருக்கிறார். எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறபடியால் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார். நீங்கள் அவரை துதிக்கணும், ஆராதிக்கணும், நன்றி செலுத்தணும். இதை மாத்திரம்தான் செய்யணும் அப்படின்றத ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் சொல்லுகிறார். இன்றைக்கும் தேவன் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிற ஒரு அற்புதத்தின் நாளாக இருக்குது. அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம்.